Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்மல சபையை சேர்ந்த புனித எலிசபெத் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி, மூவரு கடவுளின் புனித எலிசபெத் இப்படி சொல்கிறாள், மண்ணில் நான் விண்ணை கண்டேன். எங்கள் சிஎம்ஐ சபையினுடைய நோவிஸ் மாஸ்டராக இருந்த ஃபாதர் டன்ஸ்டன் ஒரு முறை சரவணம்பட்டியில், கோயம்புத்தூரில், எங்கள் நோஷியேட்டிவ் ஹவுஸில் கார்டனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் மண்ணை உற்று பார்த்து அப்படியே அசையாமல் நின்று கொண்டிருந்தார். இப்போ நான் ஃபாதரிடம், ஃபாதர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார். உடனே ஃபாதர் டன்ஸ்டன் இப்படி சொல்கிறார், நான் மூன்று கடவுளை காண்கிறேன், மண்ணில் நான் மூன்று கடவுளை காண்கிறேன், அவருடைய தூய முகத்தை காண்கிறேன் என்று அவர் சொன்னார். பரிசுத்த மாதா இந்த மண்ணகத்தில் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் விண்ணகத்தை கண்டு வாழ்ந்தாள், விண்ணகத்தை எதிர்நோக்கி வாழ்ந்தாள், விண்ணகத்தை தன்னுடைய நெஞ்சகத்திலே அடைத்து வைத்து வாழ்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மண்ணில் நான் விண்ணை கண்டேன், மண்ணில் நான் விண்ணை கண்டேன், விண்ணகத்தை மண்ணில் நான் சுமந்தேன், விண்ணகத்தை மண்ணில் நான் கொணர்ந்தேன். மனித மக்கள் இந்த மண்ணகத்தில் வாழும் பொழுது விண்ணகத்தை எதிர்நோக்கி வாழ்ந்தா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மண்ணகத்தை ஒட்டி வாழ்ந்தா மண்ணுதான் எல்லாம். மண்ணகத்தை ஒட்டி வாழ்ந்தா எப்பவுமே சங்கடம், சோர்வு, சோதனை, பிரச்சனை, போராட்டம். மலையாளத்தில் ஒரு பாடல் இருக்கு, ஒரு சினிமா பாட்டு தான். கனவுகள் நிறைந்து வாழும் நமது வீடு பார்த்தால் விண்ணகம் வெட்கப்படுது என்றும், விண்ணகம் வெட்கப்படுது. அப்படி போகுது பாடல். அதாவது மண்ணில் எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு, எனக்கு நல்ல வாழ்க்கை துணை இருக்கு, நிறைய பணம், எக்கச்சக்கமான காரியங்கள், எஸ்டேட் எல்லாம் இருக்கு. லூக்கா நற்செய்தியில் 12ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட முட்டாள் ஒருவன் தன்னுடைய நிலம் அதிகமான விளைச்சலை கொடுத்த உடனே அவன் என்ன சொன்னான், ஐயோ இந்த மண்ணகத்தில் வாடுறதுக்கு எனக்கு நிறைய பணம், என்னோட நிலம் நிறைய விளைச்சல் கொடுத்ததுனால சந்தோஷமா இந்த மண்ணகத்தில் வாழலாம் என்று அவன் மண்ணகத்தை பற்றி பெருமிதம் கொள்கிறார், பெருமை பாராட்டுகிறார். அதனால் அவனை உற்று பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், டேய் முட்டாள், அறிவு இருக்கவனுக்கு, இன்று நீ எதை பற்றி பெருமிதம் கொண்டாயோ அந்த செல்வம் உன்னை விட்டு விலகினால் நீ சேர்த்து வச்ச பணம் உனக்கு உதவி இல்லாமல் போகும், உனக்கு பயனற்றதாக போகும். ஆதலால் மனிதா, நீ மண்ணகத்தை ஒட்டி வாழாதே, மண்ணகத்தில் வாழும் பொழுதும் விண்ணகத்தை எதிர்நோக்கி வாழ வேண்டும். பரிசுத்த மாதா 3 வயசுல ஜெருசலம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்த காலங்கள், அதாவது பிறந்த நாளிலிருந்து பரிசுத்த மாதா இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் விண்ணகத்தை கண்டாள்.
3 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பரிசுத்த மாதாவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றது. தூய ஆவியின் வானம்பாடி, தூய ஆவியால் நிரப்ப பெற்று எல்லா காரியங்களிலும் தேவனின் ஆண்டவரின் திருமுகத்தை பார்த்து ஆடி பாடி நடனம் செய்து மன்னக வாழ்க்கை விண்ணக வாழ்க்கையாக மாற்றினார். அதனால் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பாரம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் இதெல்லாம் நிலையானது கிடையாது. இதெல்லாம் நிலையான விண்ணக வாழ்க்கைக்கு என்னை நடத்தி செல்லுகின்ற கருவிகள் என்று அதை உணர்ந்து கொண்டு மண்ணகத்தை தொடாமல் விண்ணகத்தை நினைத்து விண்ணகத்தை ஒட்டி வாழ்ந்து கொண்டால் பரிசுத்த மாதா. ஆதலால் யோவான் நற்செய்தியில 1ஆம் அதிகாரத்தில நான் நிரந்தரம் வாசிக்கிற ஒரு இறைவசனம் தான். ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது. ஆதியில வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாக இருந்தது. வாக்குனா இயேசுதான், இறைவசனம். ஆதியில் இருந்த வார்த்தை விண்ணகத்தில் இருந்தது. 1 யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தில் விண்ணகம் மண்ணில் உருவானார். யோவான் 1:14 வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு விண்ணகத்தில் இருந்த விண்ணக கடவுள், விண்ணகம் இயேசு விண்ணகம்தான். இந்த விண்ணகம் மண்ணில் உருவானார். உருவாகுவதற்கான அடிப்படை வசனம் எது? விண்ணகம் மண்ணில் வருவதற்கான அடிப்படை வார்த்தை எது? இதோ ஆண்டவரின் அடிமை என்றுதான் அந்த அடிப்படை வார்த்தை. மண்ணில் வாழ்ந்த மரியா மண்ணகத்தோடு இணைந்து நிற்காமல் கபிரியேல் சம்மனது மரியாவே சம்மதமா, மரியாவே சம்மதமா என்று கேட்டபொழுது சம்மதமே இறைவா என்று பதில் உரைத்தார். விண்ணில் இருக்கக்கூடிய வாக்கு மனிதராக மண்ணில் பிறந்து மண்ணக மக்களை புனிதப்படுத்த இறங்கி வருகின்ற விண்ணகத்தை நான் நெஞ்சில் உடலில் பெற்றுக்கொள்கிற சம்மதம் என்று சம்மதித்தார். அதனால தான் நான் முதல்ல பாடினேன், மண்ணில் நான் விண்ணை கண்டேன், விண்ணகம் என் உள்ளத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், விண்ணகம் நான் மண்ணில் கொணர்ந்தேன். மரியாள் விண்ணகத்தை மண்ணில் கொணர்ந்தாள். அதனால் மண்ணக மக்கள் விண்ணகத்தை எதிர்நோக்கி வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை கடவுளை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த மண்ணகம் புனிதப்படுத்துவதற்கு மரியாளின் சம்மதம் காரணமாக மாறியது. அதனால இந்த மண்ணகத்தில் வாழும் பொழுது விண்ணக அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன செய்யணும்? நிரந்தரம் அனுதின வாழ்க்கையில கடவுளின் சித்தம் எதுன்னு உணர்ந்துட்டு அது வாழ்க்கையில ஆமீன் இதோ ஆண்டவரின் அடிமை என்று மண்ணக மக்கள் விண்ணக இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வருக, உம்முடைய ஆட்சி விண்ணகத்தில் இருப்பது போல மண்ணகத்திலும் உருவாகுக. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய விண்ணக ஆட்சி மண்ணகத்தில் மலர வேண்டும் என்பதற்கு மனிதன் செய்ய வேண்டிய மண்ணக வாழ்க்கை விண்ணக வாழ்க்கையாக மாறுவதற்கு மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இதோ ஆண்டவரின் அடிமை என்று என்னுடைய விருப்பங்களை விண்ணக கடவுளுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது விண்ணக கடவுள் என் உடலிலே, என் உள்ளத்திலே, என் ஆத்துமாவிலே உருவாகுவார். நான் மண்ணில் விண்ணகம் வாழுகின்றவனாக மாறும். ஒரு முறை புனித ஃபவுஸ்டீனா
வந்து உத்திரிக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க கல்லறை தோட்டத்துக்கு போனேன். கல்லறை தோட்டத்துக்கு போன உடனே ஃபவுஸ்டீனா கல்லறை தோட்டத்தில் இருக்கிற ஆத்மாக்களிடம், நல்லா இருக்கீங்களா? தேவையா? கல்லறை தோட்டத்தில் போயிட்டு, ஆவிகளே, உத்திரிக்கிற ஆத்மாக்களே, நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டாரா. அவோ ஆவிகள் ஆத்மாக்கள் இப்படி பதிலுரைத்தார், கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றிய அளவில் எங்களுக்கு சந்தோஷம்தான். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய அளவில் தான் எங்களுக்கு சந்தோஷம். அதனால் புனித ஃபவுஸ்டீனா எழுதி வைக்கிறார், மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் மண்ணில் வாழும் பொழுது இயேசுவே உன் திருவுளம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று என்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு, என்னுடைய உடலை ஆண்டவருக்கு, என்னுடைய கவலைகளை ஆண்டவருக்கு, என்னுடைய துயரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆட்சி என்னுடைய உடலில, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய உலகத்தில நிறைவேறும். மண்ணகம் விண்ணகமாக மாறும். அதனால் இந்த மண்ணகத்தில் வாழுகின்ற பரிசுத்த மாதா விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாள். ஏன்னா அவள் எப்பவுமே விண்ணகத்தை பற்றி தியானித்து கொண்டிருந்தாள். விண்ணகம் விண்ணகம் விண்ணகம், இயேசுவை பற்றி. இயேசு மாட்டுத் தொழுத்தில் பிறந்து கிடக்கும் பொழுது அவள் அதை பற்றி சிந்தித்தாள். மாட்டுத் தொழுதுக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள், அந்த விஷயங்களில் அவள் கவனம் செலுத்தலை. மாட்டுத் தொழுதுக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் இருக்கு. அதாவது அரசர்கள் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறாங்க, இடையர்கள் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறார்கள், வானத்திலிருந்து தூதர்கள் பாடல்கள் பாடுகிறார்கள். என்ன பாட்டு பாடுறாங்க? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, மண்ணகத்தில் சகல மனிதருக்கும் அமைதி உரித்தாகுக என்று புதிய பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் கையில பொன்னு, வெள்ளைப்போளம், இப்படிப்பட்ட காணிக்கை பொருள்கள். அப்ப பெண்ணாக இருந்தா என்ன செஞ்சிருந்திருக்கணும்? பொன்னை பற்றி அக்கறை. இந்த பொன்னினால பலவிதமான ஆபரணங்கள் பண்ணலாம். அலங்காரத்தின் மீது பெண்ணுக்கு பிரியம் இருக்கு. அதனால பொன்னை பற்றி, அழகை பற்றி, உலகை பற்றி சிந்தித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அதை பற்றி எல்லாம் அண்ணா சிந்திக்கல. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் பரிசுத்த மாதாவை பற்றி, அவள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். 3 காரியங்கள் தான். லுக்கிங் அட் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நிரந்தரம் பிறந்திருக்கிற இறைமகனை உற்று பார்த்து கொண்டிருந்தார். லுக்கிங் அட் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். 2வது, அவனை பார்த்து கொண்டிருந்தனால அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கலை, அவனுடைய முகத்தில் மலருகின்ற புன்னகை தியானித்துக் கொண்டிருந்தார். pondering over it. 3வது, இதனுடைய எதிர்விளைவாக அவள் நிரந்தரம் இயேசுவே 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 என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தாள். அதனால் வாழ்க்கையில் நடக்குகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவள் பரிசுத்த மாதா விண்ணகத்தை கண்டு கண்டு வாழ்ந்தாள். 30 வயசுல இறைமகன் மாதாவிடம் இருந்து விடை பெற்று சென்று நற்செய்தி பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய மண்ணக வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், இன்னல்கள் கடந்து வருவதாக கேள்விப்பட்ட அன்னை அவளை சந்திக்க வருகிறார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல வாசித்த இறைவசனம் அதுதான். மகனே, மண்ணக வாழ்க்கையில ஊழிய பாதையில நல்லாக்கியா என்று கேட்கறதுக்கு. ஏன்னா அவள் நசரத்தில் தனிமையில வாழும் பொழுது இறைமகனை பற்றிய சிந்தனையில் மூழ்கி 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 என் மகன் எப்படி இருப்பான், விண்ணகத்தை பற்றி, மண்ணில் பிறந்திருக்கிறா விண்ணகமாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறதுனால மகனுக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்த பொழுது என் மகன் நல்லா இருக்கிறானா என்று நலம் விசாரிக்கிறதுக்கு ஓடி வர்றா. நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிற? ஓடி வந்த பொழுது பாசிட்டிவ் ரிப்ளை கிடையாது, நெகட்டிவ் ரிப்ளை தான். எதற்கு? என்னுடைய
கடவுளின் திருவுளம் நிறைவேற்றவங்க தான் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று பதில் உரைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரன் எல்லாம் கடவுளின் சித்தம் நிறைவேற்றுகிறவர்கள். இப்போ கடவுளின் சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கடவுளுடைய மக்களாக, அப்பாவாக, அம்மாவாக மாற முடியும். அவங்களுக்கு விண்ணகத்திற்கான நுழைவு சீட்டு கடவுளின் திருவுளம் நிறைவேற்றுவது தான். அது நிறைவேற்றுவதற்காகத்தான் இதோ ஆண்டவரின் அடிமை என்று அவள் தன்னையே காணிக்கையாக அர்ப்பணித்தாள். விண்ணகத்திற்கு ஆக அழைக்கப்பட்ட, குடும்ப வாழ்க்கைக்கு ஆக அழைக்கப்பட்ட புனித சூசேப்பர், அவர் அவளை மன்னக சிந்தனைக்கு ஏற்றார் போல. மன்னக சிந்தனை என்ன சொல்லுது? தன்னுடைய மனைவி தான் தெரியாமல் கருவுற்றிருக்கிறாள். மன்னக சிந்தனை என்ன? டைவர்ஸ். மன்னக சிந்தனை அதுதான். அதற்கு ஏற்றார் போல யாருக்கும் தெரியாம, அவளுக்கு எந்தவித துரோகமும் செய்யாம கடவுளிடம் யோசனை கேட்கிறா. அப்பா, எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்? தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். விண்ணகத்தின் திருவுளம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணக திருவுளம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது சூசேப்பர் மாதாவை தன்னுடைய மனைவியாக பெற்றுக்கொண்டார். ஆதலால் இந்த மண்ணகத்தில் வாடுகின்ற ஒவ்வொரு கணவனும் குடும்பத்தில் வேற்றுமை இருக்கும் பொழுது, மனைவியை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை உருவாகும் பொழுது, மனைவியோட வாழ்க்கையில ஒரு குறை இருக்கும் பொழுது உடனே டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. தலாக், தலாக், தலாக். நீ உனக்கு உன்னோட வழி, எனக்கு என்னுடைய வழி. முடிஞ்சிருச்சு குடும்ப வாழ்க்கை. கடவுளின் திருவுளம் குடும்பத்தில் நிறைவேற்றும் பொழுது குடும்பம் விண்ணகமாக மாறும். புனித சூசேப்பர் கடவுளின் திருவுளத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்காமல் இருந்தால் பரிசுத்த மாதாவுக்கும் சூசேப்பரும் பரஸ்பரம் டைவர்ஸ் வாங்கி போயிடுவாங்க. மண்ணகத்தில் மீட்பு நடந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால குடும்பம்னா விண்ணகம்தான். ஆதலால் குடும்பத்தில் விண்ணகத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு கணவன் மனைவியிடம், இதோ நான் உனக்கு அடிமை. இயேசு சொன்னார், திருத்தூதர்களை பார்த்து இயேசு சொன்னார், பேதுரு இயேசு காலு கழுக வந்த பொழுது, அப்பா நீ கழுக கூடாது, அடிமையாக இதோ உங்களுக்கு நான் அடிமை செய்ய வேண்டிய அந்த ஊழியம் இயேசு செய்தார். ஆதலால் கணவன் மனைவியின் அடிமையாக மாற வேண்டும், மனைவி கணவனுடைய அடிமையாக மாற வேண்டும். கடவுளின் திருவுளம் குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது குடும்பம் திருக்குடும்பமாக மாறும், விண்ணகம் மண்ணில் உருவாகும். இதுதான் பரிசுத்த மாதா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆதலால் இந்த குடும்ப வாழ்க்கையில் விண்ணக அனுபவம் அனுபவித்த அவள் அதனுடைய தொடர்ச்சியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அப்போ மண்ணக வாழ்க்கையோட தொடர்ச்சி தான் இந்த மண்ணக வாழ்க்கையில தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இறுதி நேரங்களில், அதாவது பென்ஷன் வரும் பொழுது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கலாம் என்று நினைச்சா அது வராது. அதனால இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை தான். அப்ப இந்த மண்ணக வாழ்க்கையில விண்ணக அனுபவம் பெற்றுக்கொண்டால் அதனுடைய தொடர்ச்சியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவாள். விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன் ஏலியா இறைவாக்கினர் ஏலிஷாவிட, மகனே என்னை பற்றி என்னை சுத்தி என்னோடு இணைந்து வர வேணாம்,
கிளம்பி வீட்டுக்கு போ, நான் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய காலங்கள் வந்துச்சு. அதனால அப்போ சீடன் குருவை விட்டு விலகுவானா? அப்பா அப்பா உன்னை விட்டு விலக முடியாது, இவ்வளோ காலம் உன்னோடு இணைந்து வாழ்ந்தேன், இறுதி காலங்களிலும் உன்னைத்தான் உன்னோட விண்ணேற்பு, நீ விண்ணகம் சேருவது நான் பார்க்கணும், அது பார்த்தால் உன்னுடைய டபுள் மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு பெற முடியும். அதனால ஏலிஷா ஏலியாவோடு தொட்டு 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 நடந்தார். அதனால அவன் விண்ணகத்திற்கு ஏறி செல்வது கண்டார், அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்போ நாம் சிந்திக்க வேண்டியது யோவானை பற்றி. விண்ணகத்தை மண்ணகத்திற்கு இறக்கி கொண்டு வந்த மண்ணக பொக்கிஷமாகிய பரிசுத்த மாதாவை இயேசு ஆண்டவர் சிலுவையில் உயிர் விடும் பொழுது இந்த பொக்கிஷத்தை யோவானுக்கு ஒப்படைத்தார். ஆதலால் திருச்சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட பொக்கிஷம் விண்ணக பொக்கிஷம். இறைமகன் விண்ணகத்திற்கு ஏறி செல்லுகின்ற இறைமகன். விண்ணகத்திற்கு ஏறி செல்லுவதற்கு யோவானே, இவள் உனக்கு துணையாக மாறுவாள். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள், துயரங்கள், விபரீதங்கள், பிரச்சனைகள், தனிமை, புயல், இதெல்லாம் வரும் பொழுது நடுங்க வேண்டாம். இதோ விண்ணகத்திற்கு உங்களை வழிநடத்தி செல்லுகின்ற விண்ணகத்தின் பொக்கிஷத்தை உனக்கு பரிசாக தருகிறேன். உடனே யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது இறைவசனத்தில் அந்த பொக்கிஷத்தை அவன் தன்னுடைய வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். ஆதலால் விண்ணகத்தை மண்ணகத்திற்கு இறக்கி கொண்டு வந்த ஏணியே யோவான் தன்னுடைய வீட்டில் ஆதரவளித்து வந்தார். ஏனென்றால் இந்த ஏணி வழியாகத்தான் நானும் விண்ணகம் போக வேண்டும் என்று அவர் உணர்ந்து கொண்டார். அதனாலதான் பரிசுத்த மாதாவை பற்றி நாம் இப்படி வாசிக்கிறோம், விண்ணகத்தின் வாசலே, விண்ணகத்தின் நுழைவு சீட்டு. இப்ப இ பாஸுக்காக ஓடி நடக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில். இ பாஸ் கிடைக்கிறது இல்லை. என்னோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா, படுத்த படுக்கையில் இருக்கிறா, போகணும்னு நினைச்சேன், ஆனா இ பாஸ் கிடைக்கல. ஆனா பரிசுத்த மாதா என்ற பாஸ் இருந்தா விண்ணகத்திற்கு ஏறி போறது ஈஸியா போகலாம். இறுதி காலங்களிலே யோவான் 2 பாரம்பரியம் இருக்கு பரிசுத்த மாதாவினுடைய விண்ணேற்பை பற்றி. யோவான் இறுதி காலங்களில் பரிசுத்த மாதாவை விட்டு விடாமல் அன்னையோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்தார். எங்க போனாலும் அம்மா பின்னாடி சுத்திட்டு இருந்தார். என்ன, அவள் மண்ணக வாழ்க்கையிலிருந்து விண்ணகம் போற காலம் வந்துச்சு என்று உணர்ந்து கொண்டார். உடனே இறுதி காலங்களில் யோவான் கண் விழித்து பார்த்து கொண்டிருந்தார் மாதா விண்ணகம் போறது பார்க்கறதுக்காக. விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற நாள் வந்துச்சு. யோவானுக்கு ஆண்டவர் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் ஏவாளை படைத்த பொழுது என்ன பண்ணினா, ஏவாளை படைத்த பொழுது ஆதாமுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அவனுடைய விலா எலும்பு அப்படி எடுத்துட்டாரு, திருடிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யோவானுக்கு ஆண்டவர் ஆழமான தூக்கத்தை கொடுத்தார். புதிய ஏவாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த புனிதமான செயல் இவன் பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு. ஆனா பரிசுத்த மாதாவுக்கு யோவான் மீது பயங்கரமான ஈவிரக்கம்.
இவ்வளோ காலம் தன்னை வீட்டிலேற்று ஆதரவளித்து வந்த தன்னுடைய பிரிய மகன் தன்னுடைய விண்ணேற்பு விழாவை பார்க்காமல் இருந்தால் நல்லா இருக்காது என்று அவள் அப்படி மெதுவா ஸ்லோ மோஷனில் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுது. அப்பா அப்பா ஏசப்பா இயேசுவே, என்னுடைய அருமை மகன் இவன் இத்தனை காலம் எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டா, என்னை வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தா, நான் விண்ணகம் ஏறி போறது என்னுடைய மகன் பார்க்க வேண்டாமா? அவன் என் அருமை சீடன் அல்லவா என்று பரிந்து பேசினாரா. உடனே ஆண்டவர் இரக்கம் கூர்ந்து யோவானுக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டா. உடனே யோவான் பரிசுத்த மாதாவினுடைய விண்ணேற்பை கண்டு ருசித்தார் ரசித்தார் என்று பாரம்பரியம் சொல்கிறது. ஆதலால் இந்த மண்ணில் வாழும் பொழுது விண்ணை தியானித்து இயேசுவை தியானித்து இயேசுவை நெஞ்சில் அடக்கி பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். பயணிக்கும் பொழுது பரிசுத்த மாதா நம்மை விண்ணகத்திற்கு எடுத்து செல்வார். புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்க்கை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 1883 ஆண்டு மண்ணில் வாழுகின்ற குழந்தை தெரசம்மாள் சாகும் தருவாயில் அகப்பட்டாள். உடனே 1883 ஆண்டு மே 13 அதுக்கு முந்தின நாட்களில் விண்ணக அரசியை பார்த்து அவள் ஜெபித்து கொண்டிருந்தார். மாதாவே, நோய்வாய்ப்பட்டு நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன், எனக்காக பரிந்து பேசும் என்று அவள் ஜெபித்து கொண்டிருந்தார். மே 13 பரிசுத்த மாதா அவளை பார்த்து சிரிச்சிட்டார். குழந்தை தெரசம்மாளை பார்த்து அவளுடைய நோய் நீங்கிருச்சு. அவள் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். அதற்கு பிறகு குழந்தை தெரசம்மாள் இந்த மண்ணில் வாழும் பொழுதெல்லாம் விண்ணகத்தை தியானித்து வாழ்ந்தாளா. ஒருமுறை புனிதா லூயி மார்ட்டின் மகளோடு இணைந்து மீன் பிடிக்க போனான். மீன் பிடிக்க போன பொழுது குழந்தை தெரசம்மாளை காணாம போயிடுச்சு. எங்க போயிட்டா? தொலைவில் நின்றுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை உற்று பார்த்து, ஹாய் என்ன அழகு, நட்சத்திரங்களுடைய அழகை பார்த்து விண்ணக கடவுளின் அன்பை தியானித்து அவள் விண்ணக கடவுளில் மூழ்கி மெய்மறந்து நிற்கிறார். மார்ட்டின் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறா. தன்னுடைய சின்னஞ்சிறுவியான மகள் விண்ணகத்தை தியானித்து வாடுகிறார். ஒரு முறை குழந்தை தெரசம்மாளுடைய கன்னியாஸ்திரி அம்மா டீச்சர் ஒரு கேள்வி கேட்டார். குழந்தை தெரசாலே, உனக்கு போர் அடிச்சா நீ என்ன பண்ணுவீங்க? நான் யாருக்கும் தெரியாம என்னுடைய வீட்டில் ஒரு தனிப்பட்ட அறையில் போய் அமர்ந்திருந்து விண்ணக கடவுளை தியானிப்பேன், விண்ணகத்தை பற்றி தியானிப்பேன், விண்ணக கடவுளின் அன்பை பற்றி தியானிப்பேன். சின்ன வயசுல விண்ணகம் தியானித்து பிற்கால வாழ்க்கையில கஷ்டங்களும் சஃபரிங்கும் பிரச்சனைகளும் வந்த பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய மன பலன் குழந்தை தெரசம்மாள் பெற்றுக்கொண்டார். ஆதலால் மனித வாழ்க்கையில் வருகின்ற விபரீதங்களை எதிர்கொள்ள நாம் மனபலன் பெற வேண்டும். இந்த மனபலன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மண்ணில் வாழும் பொழுது விண்ணக கடவுளை நெஞ்சில் அடைத்து வைத்து வாழ வேண்டும் என்று புனித குழந்தை தெரசம்மாள் பரிசுத்த மாதா இன்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆதலால் மண்ணில் வாழும் பொழுது விண்ணை தியானித்து வாழுவோம். விண்ணின் அனுபவத்தை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம்.